அப்ப அந்த தீமைக்கெல்லாம் மூல காரணம் யாரு? ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவன் ரொம்ப மோசமானவன், டேஞ்சரானவன், நீங்க அவனைத்தான் எதிரியா எடுத்துக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ விபச்சாரத்திற்கு போவதற்கான மூல காரணம் உன்னுடைய பார்வைதான். அத முதல்ல ஒளி. பெண்களே, நீங்க வெளியே வரும்போது அவர்களுடைய இளம் வாலிப பெண்களை கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வலம் வர்றீங்களே, அப்படி வராதீங்க, உட்காருங்க அப்படிங்கிறான். பெண்களே, நீங்கள் நடக்கின்ற பொழுது தரையில் தட்டி நடக்காதீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டக் 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 அப்படி சூ போட்டு, என்னடா அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் சொல்லல. தீமையை எப்படி தடுக்கிறாரு? எங்கெங்க இருக்கிறார் அவரு? படிக்காத மாமேதை படித்தவர்களுக்கெல்லாம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சாதாரண அப்படின்னு செய்யறாங்க. அரபுகள் அடிக்கக்கூடிய அந்த கிறிஸ்துகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அதெல்லாம் கேஷுவல், சாதாரணம். என்னன்னு கேட்கிறேன். ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மரண வீட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருக்கு ஊர் எப்படி சொல்லுதோ, அவருடைய அந்தஸ்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது. ஒருவேளை ஷைத்தான் தீண்டி விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பாதுகாப்புகளை அல்லாஹ் சொல்லித் தர்றான். நாம இறந்த பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய சாலிகான குழந்தைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரியான குழந்தையாக இல்லாம இன்னைக்கு சமூகத்துல நிறைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இகலாக்கு மனாஃபித் ஷர், தீமைகளுடைய வாசல்களை அடைத்தல் அப்படிங்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீமைகளை தடுத்தல் அப்படிங்கிறது ஒரு வகை. தீமைகளுடைய வாசலின் பக்கமே போகாமல், தீமையுடைய வாடையே நம்மிடத்தில் வராமல், தீமை நம்மிடத்தில் அண்டாமல் அதனுடைய வாயில்களை அடைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், தீமைகளை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். நன்மையை படைத்தது போல தீமையும் படைத்திருக்கிறான். வ நபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நன்மை தீமைகளை உங்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டி, உங்களை
பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி நன்மை தீமைகளை நாம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ நன்மை இருப்பது போல தீமையும் இருக்கிறது. ஆனால் அந்த தீமை நம்மிடத்தில் அண்டாமல், நம்மிடத்தில் ஒட்டாமல், நம்மிடத்தில் உறவாடாமல் அந்த தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும். அப்போ அந்த தீமைக்கெல்லாம் மூல காரணம் யாரு? உலகத்தில் மூல காரணமாக அல்லாஹ் தீமைகளுடைய ஆணிவேராக அல்லது ஹெட்டாக தலைவராக யார் அப்படின்னு சொன்னால் இப்லீஸ், ஷைத்தானை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது, நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாது, அவ்வளோதான் சொன்னான். ஆனால் அங்கேயே ஆசைகளை காட்டி மோசம் செய்து இந்த உலகத்தில் இறக்கி விட்ட பிறகு அல்லாஹ் நம்மளை பார்த்து எச்சரிக்கை பண்ணான், லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. ஷைத்தான் உங்களை சோதிச்சிட வேணாம், உங்களுடைய தந்தையை சொர்க்கத்தில் விட்டு வெளியாக்குவதற்கு என்னெல்லாம் வேலையில் செய்தானோ அது மாதிரியான விளையாட்டுகள் உங்களிடம் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க ஷைத்தான்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதில் உஷாராக இருக்கு சொல்கிறான் அல்லாஹ். அதனால தான் இன்னும் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவாங்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய விரோதி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்து ஃபாத்திரில் 6வது வசனமாக எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் அடையாளம் காட்டுறது மனிதர்கள் அடையாளம் காட்டலை. அடையாளம் காட்டக்கூடியவன் அல்லாஹ், எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். அவன் அடையாளம் காட்டுறான். ஷைத்தான் மோசமானவன், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவன் ரொம்ப மோசமானவன், டேஞ்சரானவன், நீங்கள் அவனைத்தான் எதிரியாக எடுத்துக்கறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு அவனை நண்பனாக எடுத்துக்கிட்டு அல்லாஹ் யாரை நண்பனாக எடுக்க சொல்கிறான்னா அவன்லாம் இன்னைக்கு உலகத்தில் எதிரியாக இருக்கிறான். நேரு அப்படியே மாற்ற உள்டாவாக போயிட்டு இருக்கு. அப்போ ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். ஏன்னா தீமைகளுடைய ஒட்டுமொத்த வாசலே அவன் தான். அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி அடைச்சிட்டீங்கன்னு சொன்னால் உள்ளே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மெயின் கேட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவாங்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி தான். அவனை நீங்கள் எதிரியாகத்தான் எடுத்துக்கொண்டு நண்பனாக எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அதுதான் வாசல் அடைப்பதற்கான மிக பிரம்மாண்டமான ஒரு எல்லை. அதே போல அடுத்து அவனை பற்றி சொல்லும் பொழுது சூரத்து நூர்ல 21வது வசனமா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ ஹுதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, வார்த்தைக்கு வார்த்தை, நடைக்கு நட, எல்லாவற்றிலும் அவனை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. இது மனிதனுடைய இயல்பாகி போச்சு. ஏன்னா கெட்டதான் நல்லதா தெரியுது. அதனால அல்லாஹ் சொல்றான், லா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவை சொல்றது ஏவறது பூரா கெட்டது அசிங்கத்தையும் வெறுக்கக்கூடிய விஷயங்களைத்தான் அவன் உங்களுக்கு ஏவிக்கிட்டே இருப்பான். அவன் உங்களுக்கு சொல்றது, ஆர்வம் ஊட்டுறது, ஆசை காட்டுறது எல்லாமே கெட்ட செயலாக இருக்கும், தடுக்கப்பட்ட செயலாக இருக்கும். அப்ப அந்த வாசலை பார்த்து அந்த கேட்டை உள்ள கரெக்டா அடைச்சிருக்க, உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யறான். இன்னும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாதிரி அறிமுகம் செய்யறான். அது ஒரு அறிமுகத்தை பார்த்தீங்கன்னா சூரத்து பக்ரால 268 சொல்லும் போது, அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, கெட்டதை மட்டும் ஏவ மாட்டான், நல்லது மாதிரி கூட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏவுவான். அதுல ஒண்ணு என்ன, ஷைத்தான் இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி பயமுறுத்துவான் அல்லது வாக்கு கொடுப்பான்னு சொன்னா, ஃபக்கர ஏழ்மையை கொண்டு, காசு இருக்குல்ல, இப்ப வெளியில போகும்போது உதவி கேட்பாங்க, இப்படி எடுத்து போட்டா அடுத்து நமக்கு என்ன செலவாக இருக்குமே, செலவழிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பயம் வருது பாருங்க, இது கெட்டது.
ஆனா உள்ள சொல்ல எடுத்து போடுன்னு சொல்லி இங்க இருக்கிற வரைக்கும் உள்ள சொல்ல கேட்டவுடனே உபதேசத்தை கேட்டவுடனே நல்லது செய்யன்னு உள்ள சொல்லும். ஆனா வெளியில வாசல்ல அப்படி விட்டு தாண்டி வெளியில போய் கேட்பவர்கள் நின்று கொண்டிருந்தால் அங்க வந்து பயமுறுத்துவான் பாருங்க. இந்த வேலையை அவன் செய்வான், நல்லதை செய்ய விடாமலும் தடுப்பான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இடது கைக்கு தெரியாம தர்மம் செய்ப்பான் அப்படிங்கிறாங்க. இடது கைக்கு தெரிஞ்சா ஒருவேளை அந்த இடது கை ஒன்று வந்து தடுத்துரும், அப்படி கொடுக்கும்போது அந்த கையை ஒன்னே பிடிச்சிரும் அப்படின்ட்டா என்னவோ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இடது கைக்கு தெரியாம தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஷைத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா ஏழ்மையை கொண்டு உங்களை வந்து எச்சரிப்பான், பயமுறுத்துவான், எல்லா வேலையும் செய்வான். அதே போல பில் ஃபஹ்ஷா கெட்டதை கொண்டு உங்களுக்கு என்ன செய்வான், அவன் வந்து உங்களுக்கு வாக்கு தருவான், அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வந்து பார்க்க முடிகிறது. இப்ப இது ஷைத்தான். அப்போ ஒரு செயலை செய்யும் போது இறை விசுவாசிகளுக்கு நாம செய்யறது சரியா பிழையா அப்படிங்கிறது உள்ளம் பேசும். அது இறையடியார்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாருடைய உள்ளமும் அப்படி பேசுகிறது. அதான் மனசாட்சி அப்படிங்கிறான். மனசாட்சி அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இல்லையா, அது எல்லாத்துட்டையுமே பேசும். இப்படி ஒன்று போய் தொட போகும்போது வேண்டாமே அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்க, அங்க போகாதன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் சொல்லும், மீறி போவான். திருடாதன்னு சொல்லு, திருடவனை போய் எந்த மனசாவது திருடுன்னு சொல்லுமா? இல்லையே. அவனுடைய மனம் சொல்லும் திருடாதே, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, எல்லாமே மனசு சொல்லும். ஆனா போய் செய்யறான் பாருங்க மீறி. அதுதான் இறையச்சமுடையவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான வேறுபாடு. அதனால உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, நிச்சயமாக நஃப்ஸ் இருக்கு பாருங்க, அது தீயதை கொண்டுதான் ஏவும் உங்களை. அல்லாஹ்வுடைய அருள் யார் மீது இருக்கிறதோ அவர்களை தவிர பாக்கி எல்லாத்துடைய உள்ளமுமே வந்து தீமைகளை கொண்டு ஏவி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து யூசுப்ல 53வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல் அப்த, நிச்சயமாக ஒரு அடியான் இதா அஹ்த ஹத்தியத்தன், ஏதாவது ஒரு தவறு செஞ்சான்னு சொன்னா நுக்கித்தத் ஃபீ கல்பிஹி நுக்தத்தன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. ஒரு பாவம் செய்யும் பொழுது உள்ளம் கெடுகிறது. ஏன்னா அந்த உள்ளம் தான் ஏவுது, அதை வந்து நம்ம அடைக்கணும் அப்படிங்கிறாங்க. உள்ளத்தை நல்ல உள்ளமாக ஆக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை விட்டு திருப்பிடாதன்னு கேட்கணும். சைத்தானுடைய தீண்டுதல்ல இருந்து என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துன்னு சொல்லி கேட்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த வாசல் அடைக்கப்படாது, திறந்து விடும், சைத்தான் உள்ள வந்துருவான். அப்போ ஒரு தீமை செஞ்சவன என்ன நடக்கிறது, ஒரு புள்ளி ஏற்படுகிறது. இஸ்திக்பார் செய்து பாவம் பண்ணி தேடிட்டான்னு சொன்னா அந்த புள்ளி எடுக்கப்பட்டு விடுகிறது, அழிந்து விடுகிறது. திரும்ப மீண்டும் செஞ்சான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தில் அந்த கரும்புள்ளிகள் கூடி விடுகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஓதுறாங்க. முத்தஃபிஃபீன்ல உள்ள ஒரு வசனத்தை ஓதுறாங்க. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், விஷயம் அவ்வாறு அல்ல, அவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது துருப்பிடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உள்ள என்ன செய்யறான், கேடா போயிடும், எதை வேணாலும் செய்யும் சொல்லிடுறோம், நன்மை தீமையெல்லாம் பார்க்காது, அது வாட்ட விட்டு அப்படின்னு சொல்லி. அதனால உள்ளத்தை வந்து ரொம்ப கவனமாக அங்க வந்து என்ன செய்ய டீல் பண்ண. அதனால்தான் அத்தக்குவா ஹாகுனா, இறையச்சம் இங்கே இருக்கிறது, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி உள்ளத்தை தொட்டு 3 தடவை காட்டி அதை நீ முதல்ல பாரு, உன்னுடைய உள்ளம் சொல்லும், உன்னுடைய உள்ளம் பேசும், செய்வது தவறு என்று சொல்லி அப்பயே நிப்பாட்டிக்க. அங்க பாரு, குரான்ல பாரு, ஹதீஸ்ல பாரு, அல்லாஹ் சொன்னதை பாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பாரு, சரியா இருந்தா நகலு, சரி இல்லையா அப்படியே பிரேக் போடு. அதுதான் தீமையை தடுக்கக்கூடிய வழி. ஆக இப்படி ஏராளமான செய்திகளை இஸ்லாம் வந்து நமக்கு அந்த தீமைகளுடைய வாசலை அடைப்பதற்கான வழிமுறைகளை சொல்லித்தருது. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விபச்சாரம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதுல பல படித்தரங்களை சொல்லி எந்த வகையிலும் விபச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பதில் இஸ்லாம் கவனமாக இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செய்யாத அப்படிம்பாங்க.
ஆனா விபச்சாரத்தை கொடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது வலா தக்ரபு ஸினா அப்படிங்கிறான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், பக்கத்துல கூட போகாது அப்படிங்கிறான். சரி, பக்கத்துல போக கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலி இருக்கா? ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர். இதுக்கான தண்டனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கல்யாணம் முடிச்சிருந்தா அவனை கொல்லணும், கல்யாணம் முடிக்கலன்னு சொன்னா அடிக்கணும் 100 அடி, அப்ப தண்டனை. ஆனா இப்ப என்ன நடக்கிறது? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது வெறுமனே இதை மட்டும்தான் சொல்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்களான்னு பார்த்தா இது சம்பந்தமான பல்வேறு வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சூரத்து நூர் அல்லாஹ் சொல்லும் பொழுது 30வது வசனமா சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை மட்டுப்படுத்திக் கொள்வார்கள், அந்நிய பெண்களை பார்க்க மாட்டார்கள், பார்ப்பது கூடாது என்று சொல்லுகிறது. தீமையுடைய வாசலை தடுக்குது. விபச்சாரத்திற்கு போவதற்கான மூல காரணம் உன்னுடைய பார்வைதான். அத முதல்ல ஒளி. லா துத்திபி உன் நல்ற நல்றத்தன், ஒரு பார்வை இன்னொரு பார்வையை தொடர்ந்து விட வேண்டாம் சொல்றது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். ஃபஇன்னலக்கல் ஊலா வலைஸலக்கல் ஆஹிரா, முதலாவது பார்வை உனக்குள்ளது, இரண்டாவது பார்வை உனக்குள்ளது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது பார்வை பற்றுதா அந்நிய பெண் மேல, பிரச்சனை இல்ல. ரெண்டாவது பார்வை பட்டுக்கிட்டே இருக்கா, அவளும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினாள் மாதிரி 2 பேரும் நோக்கி நோக்கி பேசுறீங்களா? எவ்வளவு பெரிய பிழை அது. அல்லாஹ் மட்டுப்படுத்துகிறான், டிம்முப்படுத்துகிறான். ஏன்னா டிம் இல்லாம அப்படி பிரைட்டா தூக்கி விட்டு வந்தா எதிரில் உள்ளவன் அடிச்சு பொத்துன்னு விழுந்துருவான், வண்டி ஓட்ட முடியாது. அதனாலதான் அங்க பிரைட் கம்மி பண்ணணும், அல்லாஹ் பிரைட் கம்மி பண்ண சொல்றான். அடுத்து 31ல பெண்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்றான். அதுல ஒரு செய்தியை சொல்றான், பெண்களே நீங்க வெளியே வரும்போது வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவர்களுடைய அழகை வெளியில் காட்டாம வாங்க அப்படிங்கிறான். இந்த பார்வை அவனுக்கு மட்டுப்படுத்தணும். இந்த பார்வையுடைய தீமையிலிருந்து ஒரு ஆண் விலகணும்னு சொன்னா, பெண்ணே நீ பெண்ணாவா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பெண்ணாவா வர்றா? யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு மோசமாக வர முடியுமோ அவ்வளவு மோசமான காட்சிகளாக பெண்கள் வர்றாங்க. இஸ்லாமிய பெண்களும் விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. வயதானவர்கள் வயோதிகர்கள் எல்லாம் தங்களுடைய உடலை மூடிக்கொண்டு இந்த முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு வரக்கூடிய காட்சிகள். இளம் வாலிப பெண்களை கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அரைகுறை ஆடையோடு கூட்டிட்டு வரக்கூடிய அவலத்தை பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த தீமையுடைய வாசல் அடைக்கணும்னு சொன்னா, பெண்ணே உன்னுடைய அழகை வெளியில காட்டிட்டு வராத. ஆம்பளைக்கு அழகு இல்லை, ஆம்பளை எப்படி வந்தாலும் ஒரு மாதிரி தான் இருப்பான். என்ன டிப்பு டாப்பா என்னதான் அணிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அது ரசிக்காது பெரிய அளவுல. ஏன்னா ஆம்பளை அப்படி பழகி போயிட்டான். ஆண் இனம் இருக்கு பாருங்க, அது பழகி போச்சு, பெண்ணினத்தை ரசிக்கக்கூடியதாக பழகி போயிருச்சு. அதனால அல்லாஹ் சொல்றான், நீ வெளியில காட்டாத. அதோட முடிச்சானா சூரத்துல் அஹ்ஸாப்ல அந்த பெண்களை பார்த்து சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது வசனமா சொல்றான், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். அறியாமை காலத்து பெண்கள் சுற்றுவது போல சுற்றி தெரியாது, அப்படியே போயிட்டு வந்துகிட்டு எதுக்கு போறானே தெரியல. எது அத்தியாவசியம் இருக்கிறது அவசியம் இருக்கிறது போனா பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு விடுமுறையா 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று சொல்லி கூட்டமாக சேர்ந்து இளைஞர்கள் பட்டாளத்திலிருந்து கிளப்பட்டாளம் வரைக்கும் எல்லாத்தையும் கெடுப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியில வலம் வர்றீங்களே, அப்படி வராதிங்க, உட்காருங்க அப்படிங்கிறான். அப்படி வந்தா அழகான முறையில வா. அந்த அழகு என்ன? உன்னுடைய அழகு வெளியில தெரியாம இருக்குதுல, அதுதான் இஸ்லாம் அழகுங்குது. ஆனா நீ என்ன நினைக்கிற? என்னுடைய அழகு போட்டிருக்கும் பாருங்க அவ்வளவும், இதெல்லாம் நான் வெளியில காட்டாம வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பாரு, இதுதான் அங்க பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. அடைக்குதா இஸ்லாம்? அடுத்து பாருங்க, இஸ்லாம் அடைக்கிறது. அதே சூரத்து 100ல 31ல பல செய்தி சொல்றான். வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. பெண்களே நீங்கள் நடக்கின்ற பொழுது தரையில் தட்டி நடக்காதீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டக் 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 அப்படி ஷூ போட்டு, என்னடா அது?
எதுக்கு போற? குதிரையாடியே, லாடம் கட்டப்பட்ட குதிரையாடியே, நீ போகும் பொழுது நீதான் செல்கிறாய் என்று அறியப்படாமல் அழகான முறையில் மெல்லினமாக செல், கொலுசு அழிஞ்சுக்கிட்டு செல் செல் செல். சிலர் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ வச்சுட்டு போவே கூடாது, நறுமணங்கள் பூசிக்கொண்டு போவே கூடாது. ஏன்னா விபச்சாரத்திற்கான வழிகள் அது அடைக்கிறது இஸ்லாம். பெண்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? இப்படி தட்டி மற்றவர்கள் அறியப்படும்படி நீங்கள் உங்களுடைய அழகுகள் வெளியே தெரியும்படி நீங்கள் செல்லாதீர்கள், அல்லாஹ் அடைக்கிறான். அடுத்த சூரத்தில் அஹ்ஸாப்ல 32 சொல்லும் பொழுது ஃபலா தஹ்லான பில் கவுல், வார்த்தைகளில் குலையாதீர்கள், குலைஞ்சு பேசாத, இப்படி இப்படின்னு ஒரு மாதிரியால பேசாத. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் தவறாக எண்ணுவான். இன்னைக்கு ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா மளிகை கடை நின்றுக்கிட்டு அந்த மளிகை கடைக்காரட்ட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், தலையில் ஒரு முக்காடு வேற. வெளியில வர போகும்போது ஒரு காய்கறிக்கார் வந்து அவர்கிட்ட ஒரு பால்கார்ட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுற பேச்சு வந்து கொஞ்சம் பேச்சு. ஆனா அல்லாஹ் சொல்ற வார்த்தைகளில் குலையாதீர்கள். எதில் எல்லாம் விபச்சாரத்தினுடைய வேர்கள் வருகிறதோ அந்த வேற அப்படியே அறுத்தறிகிறது இஸ்லாம். இது எல்லாம் மூலம் நீங்கள் தான் பெண்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது? இதோட முடிச்சுக்கிச்சா? லிஸ்ட் பாருங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல 53 சொல்லும் போது விதா சால்துமுஹுன்ன மதான் ஃபஸாலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஒருவேளை நீங்க அவங்கள்ட்ட போய் ஏதாவது பொருள் கேட்குறீங்க, நான் போறேன் ஒருத்தருடைய வீட்டில் வந்து ஏதாவது கேட்குறேன் அப்படின்னு சொன்னா, பொருள் கேட்கிறேன்னு சொன்னா திரைமறைவாக இருந்து வாங்கிட்டு வா. அண்ணே உள்ள வாங்க, என்ன நொன்னே உள்ள வாங்க, ஒன்னே கோச்சுக்கிறாங்க, நொன்னேன்னு சொல்றாங்க சொல்லி. எதுக்கு உள்ள வந்து உட்கார வைக்கிற? அந்நிய ஆண், அந்நிய ஆண் தான், அந்நிய பெண், அந்நிய பெண் தான். அவளை எந்த வகையில் நீ சேர்ப்பதற்கு அனுமதி இல்லை. மாஹலா ரஜுலன் பிம்ராத்தின் இல்லா கான ஷைத்தானு சாலிஸ்குமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் சொல்லல, தனியா இருக்காதீங்க அப்படின்றாங்க. நான் இல்லாத இடத்தில் இன்னொரு மனிதன் எப்படி வர முடியும்? என்னுடைய மனைவி இருக்க வீட்டில், என்னுடைய மகள் இருக்க வீட்டில் எப்படி வர முடியும்? வந்து உட்கார்ந்துட்டு எப்படி போக முடியும்? எப்படி டீ குடிச்சிட்டு போக முடியும்? இதெல்லாம் இஸ்லாமிய வரவாது. எல்லாம் ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லுவோம், எல்லாமே சில வேளைகளில் அடிபட்டு போயிடும். இஸ்லாம் சொல்றதை கேட்கணும், அப்பதான் தீமையுடைய வாசல் வந்து அடைபடும், இல்லைன்னா தீமையுடைய வாசல் திறந்துடும். அல்லாஹ் சொல்றா, கேட்டால் நீங்கள் திரைமறைவாக இருந்து கேளுங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போறீங்க இல்லையா, போய் வீட்டுடைய வாசல்ல அனுமதி கேட்கறீங்க இல்ல, நேரா போய் இப்படி வாசலுக்கு நேரா நின்று கேட்டுறாதீங்க. ஒருவேளை அப்படி கேட்டு வீட்டில் உள்ள நபர் ஆத்திரத்தோடு ஏதாவது எடுத்து நேரா நடுவுல வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு குத்து குத்தி கண் பழுதாகிவிட்டால் குற்றவியல் சட்டம் அவன் மீது பாயாது. இஸ்லாம் அப்படி சொல்லுது. அப்ப என்ன செய்யணும்? ஓரமாக நின்று கேட்க வேண்டும். பெண் திறந்தால் அல்லது ஆண் திறந்தால் ஒருவரை ஒருவர் நோக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கமாக நின்று அங்கு அனுமதி கேட்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறதே. அப்போ பொருள் வாங்குவதாக இருந்தா கூட திரைமறைவில் இருந்து வாங்குங்கள். இப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அப்படிங்கிறது இஸ்லாம். அதோட அல்லாஹ்வுடைய தூதர் விட்டார்களா? சொல்றாங்க பாருங்க, லிகுல்லி இப்னி ஆதம ஹல்லும் மின ஸினா, ஆதமுடைய மகன் இருக்கிறார் பாருங்க, அவர் ஜினாவில இருந்து ஒரு பங்கை எப்படியாவது ஒரு வகையில பெற்றுக்கொள்றார். எப்படி பெற்றுக்கொள்றார்? ஃபல் ஐனானி தஸ்னியானி வ ஸினாஹுமா அன்-நஸர், இரண்டு கண்களுடைய விபச்சாரம் பார்ப்பது. அது யாரா இருந்தாலும் சரி, ஆண் அந்நிய ஆண அந்நிய பெண்ணை பார்த்தாலும் சரி, அந்நிய பெண்ணு அந்நிய ஆணை பார்த்தாலும் சரி, இரண்டு பேர்களும் பார்ப்பது கூடாது. யோசிச்சுக்கிடுங்க, நீங்க பணிகள்ல இருந்தா கூட பணிகளில் இருக்கின்ற பொழுது நோக்க கூடாது. அப்படியே ஒரு மாதிரி கீழே குடிச்சுதான் பேசணும். இங்க எல்லாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொன்னா இஸ்லாத்துல நான் இருக்கக்கூடாது, உங்களை சொல்ல முடியாதுல்ல, கோவம் வந்துடுறேன், நான் இருக்கக்கூடாது, அப்படித்தானே அர்த்தாது. இஸ்லாம் சொன்ன விதிமுறைகள் எனக்கு வந்து பொருந்தல அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாம் எனக்கு எப்படி சரியாக இருக்கு? யோசிக்க வேண்டாமா? அப்ப தீமைகளுடைய வாசலே அடங்கி அப்படிங்குது.
கண்ணால் பார்ப்பீங்க. அடுத்து எல்லா உருவங்கள் வரும். அடுத்து போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸினாஹுமா அன்-நظர், அது பார்ப்பது. வல் யதானி தஸ்ரியானி வஸினாஹுமா அல்-பத்ஸ், இரண்டு கைகளுடைய விபச்சாரம் இருக்கிறதே, அது அப்படியே போய் தொடுறது. அப்படி கொடுக்கிற மாதிரி கொடுத்து அப்படி தொடுறது, வாங்குற மாதிரி வாங்கி அப்படி தொடுறது, அப்படி கொடுக்கிற மாதிரி அப்படி உரசுறது இருக்குல்ல, இது கை செய்யக்கூடிய விபச்சாரம்பா. தீமையை எப்படி தடுக்கிறாரு? எங்கெங்க இருக்கிறார் அவரு? படிக்காத மாமேதை படித்தவர்களுக்கெல்லாம் சொல்லி தர்றாங்க, பாமரர்களுக்கு சொல்லி தர்றாங்க, எல்லாரும் கடைப்பிடிங்கிறாங்க. கை விபச்சாரம் செய்கிறது. அடுத்து என்ன தொடர்ந்தாங்க? வர்ரிஜ்லானி தஸ்ரியானி வஸினாஹுமா அல்மஷ், இரண்டு கால்களுடைய விபச்சாரம் இருக்கு பாருங்க. அது அங்க போனா அந்த பெண்ணை பார்க்கலாம், அந்த ஆணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறதுக்கு அல்ல என்ன அடிக்கிறதுக்கோ போகுது பாருங்க. காலுடைய விபச்சாரம். தீமையுடைய வாசலை இப்படி இல்லாம அடைப்பாங்க பாருங்க. அடுத்து தொடர்கிறார்கள், வல் ஃபபு யஸ்ரி வஸினாஹுமா அல்-குபலா, வாயுடைய விபச்சாரம் இருக்குது பாருங்க, அது கொடுக்கக்கூடிய முத்தம். இன்னைக்கு அந்நியான அந்நிய பெண்ணும் சாதாரணம் அப்படின்னு செய்யறாங்க. அரபுகள் அடிக்கக்கூடிய அந்த கிஸ்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அதெல்லாம் கேஷுவல், சாதாரணம். இது என்னன்னு கேட்கிறேன். என்ன பண்பாடு, என்ன கலாச்சாரம் இது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வாய் விபச்சாரம் செய்கிறது. இன்னொரு பக்கம் வாயில வந்து கெட்ட பேச்சு, ஊத்த பேச்சு, அசிங்கமா பேசுறோம்னு சொன்னாலும் அது விபச்சாரம் ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வல் கல்பு யஹும்மு வ யதமன்னா, உள்ளம் ஆசை கொள்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே உள்ளம் உருப்போடுது பாருங்க. இது உள்ள செய்யக்கூடிய ஜினா, விபச்சாரம். வயுசத்திகு தாலிகல் ஃபர்ஜு அவ் யுகذிபுஹு, இவையெல்லாம் நடந்த பிறகு உங்களுடைய மர்ம உறுப்பு பொய்ப்பிச்சிருது, செய்ய முடியாம போயிடுது, அல்லது செஞ்சிருது, உண்மைப்படுத்திடுது. முடிஞ்சா? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சொல்றது யாரு? தலைவர் சொல்றாரு, எப்பா தீமையுடைய வாசலை எப்படி அடைக்கணும் பாருங்க. குறிப்பா விபச்சாரத்துடைய வாசலை எப்படி எல்லாம் அடைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இஸ்லாம் நமக்கான அந்த தீமைகளுடைய வாசல்களை உள்ள வராத அளவிற்கு அடைக்கக்கூடிய செய்திகளை சொல்லித் தருகிறது. அடுத்து நாம போகக்கூடிய ரூட் இருக்கு பாருங்க, அது சரியா இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு அது பார்க்கப்படவே இல்லை. அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மார்க்கம் என்ற பேரில், மார்க்கம் என்ற பேரில் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மரண வீட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருக்கு ஊர் எப்படி சொல்லுதோ, அவருடைய அந்தஸ்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாத ரூட் இருக்கு பாருங்க, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு கிழித்தார்கள். கோடு கிழிச்சிட்டு அடுத்து வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு கோடு கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு அந்த நேரான கோடு இருக்கு பாருங்க, அதை பார்த்து சொல்றாங்க இதுதான் நேரான பாதை. இந்த வலதுபுறம் இடதுபுறம் இருக்கு பாருங்க, இது ஷைத்தானுடைய பாதை. இங்க இருந்து ஷைத்தான் உங்களை அழைக்கிறான் என்று சொல்லிவிட்டு வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, அதையே பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபல, பல பாதைகளை பின்பற்றி விடாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை திசை திருப்பீருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. தீமைக்கு போயிடாதீங்க. மார்க்கம் என்ற பேரில் எதை எதையோ பின்பற்றக்கூடியதாக போயிடாதீங்க. அல்லாஹ் சொன்னானான்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களான்னு பாருங்க. ரெண்டு பேர் சொல்லா உயிரே போனாலும் பின்பற்ற மாட்டேன்னு வாங்க. இல்லையே இல்லையே, ரொம்ப கம்மியால இருக்கு, ரொம்ப குறைவால இருக்கு. பாதை விட்டு அப்படியே மாறி போயிட்டு இருக்கிறமே. இவர்களுடைய நிலைமை என்ன? ஷர்ரில, தீமையில, கெட்டதுல, கெட்ட பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் தான் பேரு வந்து இஸ்லாமா இருக்கும். ஆனா வழிபாட்டுதல் இஸ்லாம்டா யார் வழி காட்டணும்? அல்லாஹ் காட்டணும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டணும். இல்லையே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ல தத்தபி அன்ன சுனனல் லதீன மின் கப்லிக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரன் பிஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராம் பிதிரா. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்திற்கு முழம் பின்பற்றுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு அதான சொல்றோம். ஏங்க வந்து ஓழ்ந்து ஓதுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பதில முன்னோர்கள்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க வீட்டில் கத்தம் ஓதுறீங்க 40 6 மாசம் வருஷம் ஊர்லாம் ஒரு மாதிரி சொந்தம் ஒரு மாதிரி பேசும், அவனை சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க. உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போறது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தானே. ஊர்க்காரங்க கூட்டிட்டு போவாங்களா உங்களை? அப்ப எந்த ஐதீகத்துல பல வழிகளை வந்து பின்பற்றோம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்க, நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்திற்கு முழம் பின்பற்றுவீங்க. ஆனா இதுல சொன்னது வேற ஆளு, ஆனால் இது அப்படியே நடக்கிறது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, விதா கீழலகும் தபியூ மா அன்சல்னா, நம் மீது இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா, மா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்களை எப்படி பின்பற்றினோங்களோ எப்படி பெற்றுக்கொண்டோமோ அப்படித்தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றோம்ல. அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவு காண ஆபாவுகும் லா யாக்கிலூன ஷைய வலா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறாமலும் அறிவில்லாமலும் இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்களான்னு கேட்கிறான். இன்னைக்கு அறிவு உள்ள உலகத்துல உட்கார்ந்து இருக்கான், எல்லாம் கையில் இருக்கிறது, மார்க்கம் கையில் கிடைத்து விட்டது. இப்படி இருந்து கூட நாங்கள் மூதாதையர்களுடைய வழியை பின்பற்றுவோடு சொல்லக்கூடியது நம்மை நாமளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செய்தி. அடுத்து தொடர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஹுஜரி ரப்பின் லத்தபஅதுஹு, உடுமுடைய பொந்து, அதுக்குள்ள நான் போக முடியாது, யாரும் போக முடியாது இல்லையா. உடுமுடைய பொந்து இருக்கு பாருங்க, அந்த பொந்துக்குள் அவர்கள் நுழைந்தாலும் நீங்களும் அப்படி பின்னாடி உள்ள போய் நுழைவீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன மனிதருங்க அவரு, சுப்ஹானல்லாஹ். இறை தூதர் எப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தீமையை தடுக்கிறாரு. போயிடாத எந்த வகையிலும். ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழங்கிறது கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படி டீசெண்டா தெரியுது. ஆனா அதை விட மோசம் தம்பி, பொந்து இருக்குவார், உடுப்பு பொந்து, அதுக்குள்ள அவங்க போனாலும் நீ போயிடுவ. குல்லா யா ரசூலல்லாஹ் அல் யஹூது வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை யூத நசாக்கார யூத கிறிஸ்தவர்களே சொல்றீங்க. கால ஃபமன், வேற யாரா இருக்க முடியும்? அவங்க தான். அவங்க உருவாக்கிய எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் அப்படியே உள்ள புகுந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அப்படியே வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து பார்க்க முடிகிறது. ஆக ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் வந்து நம்முடைய மார்க்கம் எது சொல்லுது அப்படிங்கிறது தெளிவா தெரிந்தால்தான் அந்த பாதைகள்ல இருந்து பிரிந்து வாழ முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த தீமையான வழியை அடைக்காம நன்மை நினைச்சிட்டு உள்ள அதுல போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஏராளமான எச்சரிக்கைகளை இஸ்லாம் செய்யுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த இறை மார்க்கத்தில் இறைவனும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பாதை இருக்குதான்னு சொல்லி பார்த்து பின்பற்றினா தீமைகள் எல்லாம் அடைபட்டு விடும். இல்லை என்று சொன்னால் தீமைகள் நம்மளை ஆட்கொண்டு மார்க்கம் என்ற பேரிலே தீமைகளை செய்து அல்லாஹ்விடத்துல நன்மை இழந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை ஷைத்தான் தீண்டி விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பாதுகாப்புகளை வந்து அல்லாஹ் சொல்லித்தர்றான். இம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தான் நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ், ஒருவேளை ஷைத்தான் உங்களை இப்படி எல்லாம் கெடுக்க நினைத்தால் வந்தால் அவனிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்புகள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வந்து பார்க்கிறோம். இது போக மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை நீதிமன்றத்துல நாம் செய்யக்கூடிய தீமை ரொம்ப பெருசா இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்படியே அணு அளவு இருந்தாலும் வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணு அளவு தீமை இருந்தாலும் மறுமையில் அது தராசில் நிற்கப்படும். இன்னைக்கு அணுவை யாருமே கண்ணில் பார்க்கல, எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஏதாவது தொலைநோக்கில் வச்சுதான் பார்க்க முடியும். ஆனால் அந்த அணுவையும் நிறுத்து, அது நன்மையாக இருந்தால் நன்மையும் தீமையாக இருந்தாலும் தீமையாக கொடுக்கக்கூடிய தராசு அல்லாஹ்வுடைய மன்றத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய நீதிமான். அதனால எச்சரிக்கப்பட்டான், தீமைகளை எந்த வகையில செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. சிறு தீமைகளாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அணுவாக இருந்தாலும் சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய மன்றத்திலே நிறுத்து.
அவன் அதற்கான தண்டனையை வழங்குவான் என்ற எச்சரிக்கையை பயந்து தீமைகளுடைய வாசலை அடைத்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக கொலை என்பது சர்வசாதாரணமாக மனித குலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மழை போல குண்டுகள் மழை பெய்து அழித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணவ படுகொலைகள் என்ற பேரில் கடுமையான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த கொலைகள் நடக்கும் பொழுது இப்போ நாம் பேசுகிற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, மீடியாக்கள் எல்லாமே பேசுவாங்க. இந்த ஆணவ படுகொலை இப்போ சமீபத்தில் ஒரு தினங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலை எதுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் காதலுக்காக வேண்டி நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, காதலிச்சது யார் அப்படின்னு சொன்னால் ஒரே மதம், இந்து மதம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளே பிரிவு இருக்கு. இப்போ இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லையா? இதற்கான மூல காரணம் என்ன, இதற்கான பெரிய தீமை என்ன, இந்த கொலை நடக்கிற அளவுக்கு உண்டான சூழல் என்னன்னு சொன்னால் இஸ்லாம் தடுத்தது பாருங்க. காதல் அப்படிங்கிறது வேண்டாங்குது பாருங்க, அதை செஞ்சதுனால அது. இப்போ இது வேற்று மதத்தில் நடந்து போச்சு. அல்லாஹ் நம்ம மக்களை பாதுகாக்கணும் கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம மார்க்கத்தில் உள்ள குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்பைக்கப்ப செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால் அந்நிய மாற்று ஆண்களோடு திருமணம் முடிக்கக்கூடிய, கோயில்களில் போய் திருமணம் முடிக்கிறது, அதே போல் சர்ச்சுகளில் போய் திருமணம் முடிச்சு கொள்வது, அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் திருமணம் செய்து கொள்வது, இப்படியாப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம் இஸ்லாமிய பெண்கள் செய்யக்கூடிய அவலங்களை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன செய்யலை, எல்லாமே ஆணவ படுகொலைன்னு சொல்லி யாருமே செய்யலை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம போகவும் கூடாதுங்கள தெளிவாக இருக்கும். ஆனால் என்ன வேதனை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் 20 வருஷங்கள் 22 வருஷங்கள் வளர்த்து எடுத்து ஆளாக்கி இஸ்லாமிய மரபு பிரகாரம் வாழ வச்சுட்டு அது அப்படியே ஒன்றுமில்லாமல் இஸ்லாம் அல்லாத ஒன்றாக மாறுது பாருங்க. இது பெரிய வேதனை தானே அது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீமைகள் என்பதை சின்ன பிராயத்திலிருந்தே ஊட்ட ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நாம பெரும்பாலான பெற்றோர்கள் தீய விஷயங்கள் கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கிறதுல ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா அவங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, அவங்களுக்கான மெசேஜ்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நாமளா என்ன செய்யறோம், ஒரு மனக்கண் போட்டுக்கிட்டு அவர்களுக்கு பல செய்திகளை என்ன செய்யறோம், மறைக்கிறதுனால அவர்கள் நமக்கு செய்திகளை மறைக்கிறாங்க. மறைச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம் பிள்ளை நமக்கானதாக இல்லை, நம் வாரிசு நமக்கானதாக இல்லை, நாம் இறந்த பிறகு நமக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரியான குழந்தையாக இல்லாம இன்னைக்கு சமூகத்துல நிறைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அந்த கொலையை பற்றி அதை பற்றி இதை பற்றி நம்ம பேசுறோம். நமக்கான பாடம் என்னங்கிறதான், குழந்தைகளை இஸ்லாமிய சூழல்ல வார்த்திடுங்கள், இஸ்லாமிய வளர்ப்பு வழங்க, குர்ஆனை படிக்க சொல்லுங்க, ஹதீஸை படிக்க சொல்லுங்க, அதோடு உண்டான தொடர்புகளை வைங்க, மார்க்கம் சார்ந்த தொடர்புகளை வைங்க. இன்னைக்கு மார்க்கம் சார்ந்த தொடர்புகள் குறைந்து கொண்டே வருது. எந்த அளவுக்கு குறையணுமோ அவ்வளவு குறைஞ்சிக்கிட்டு வருது. போய் மதரசாக்களை படிப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயங்களை சொல்லக்கூடிய இடங்கள்ல போய் உட்கார்ந்து மார்க்கங்களை படிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. காரணம் என்னன்னு சொன்னா, இவர்களுடைய முழு நோக்கம் உலகத்தினுடைய அந்த படிப்பு தன்னை ஏதாவது சாதிக்க வைத்துவிடும் அப்படின்னு சொல்லி போறோம். ஆனா சாதிக்க வைக்க உலகத்துல, ஆனா மறுமையில அது சாதிக்கக்கூடியதாக இருக்குமா? உங்கள் பெண் ஒரு மருத்துவராக இருக்கலாம். இப்ப படிச்ச ஒரு செய்தி படிக்கும் போது உடனே இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமா ஒரு விமர்சனங்கள் காரசாரமா போகும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு டாக்டர் அந்நிய மருத்துவரத்தனை முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. யாரு முடிச்சா என்ன, யாரு முடிச்சாலும் தவறு தானே அது. அப்போ ஒரு டாக்டராக இருந்து
ஒரு மருத்துவராக கூடிய அளவுக்கு திறமைகள் வந்த பிறகு கடைசியில் அவர் ஈமானை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு கொள்கையை சார்ந்து போயிடுறாரு அப்படின்னு சொன்னா இது பெரிய வேதனை தானே. இது பெரிய இழப்பு தானே. இது யாருக்கான இழப்பு? அந்த பெண்ணுக்கான இழப்பு, பெற்றோர்களுக்கான இழப்பு, சமூகத்துக்கு ஒண்ணுமில்லை. அல்லாவுக்கு ஏதாவது நஷ்டமா? யாராவது இங்க இருந்து ஒரு 10 பேர் அப்படியே போயிடுறாங்க, ஒரு கட்சியில வந்து சேர்றாங்க மாதிரி, இஸ்லாத்துல சேர்றதும் இஸ்லாத்தை விட்டு வெளியில போறது அல்லாவுக்கு ஏதாவது இழப்பா? அல்லாவுக்கு ஏதாவது சந்தோஷமான இல்ல, நமக்கான இழப்பு, ஒவ்வொருவருக்குமான இழப்பு அது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பழகக்கூடிய பழக்கம், நட்பு இருக்கு பாருங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நட்பு வட்டத்தை மீறி போகக்கூடாது. நட்புண்டா என்ன? நட்புக்கான இலக்கணத்தை சொல்லுது. அதை மீறி போகும்போது அங்க தீமையுடைய வாசல் வந்து உள்ள திறக்கப்பட்டும், நன்மையான வாசல் போயிடும், கடைசியில் தீமையில போய் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல்ல இன்றைக்கு சமூகம் போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கொஞ்சம் கவனமாக இருந்து நம்முடைய சந்ததிகளை எந்த அளவுக்கு இஸ்லாமிய சூழலில் வார்த்தெடுக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வளரக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.